ஹை கேஸ் எல்லாரும் எப்போ இருக்கிறீங்க? இன்னைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் லேண்ட் ஆஃப் த கீபோர்டு மோட்டரோட அடுத்த எபிசோட் தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு எபிசோடெலாம் பார்க்காம இருந்தீங்கன்னா சேனலில் இருக்கு மறக்காம செக் பண்ணி வந்துருங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி வந்து புரியும். அப்படியே பார்த்துட்டு இருக்க எல்லாரும் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு பாருங்க. போன எபிசோட லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த சிட்டி விட்டு வெளியே போயிருப்பா. அந்த உள்சை எல்லாத்தையும் கொண்டு எடுத்துட்டு வரலான்னு கூடவே ஹீரோ போட்டு தள்ள ஒரு வில்ல பையில வந்திருப்பா. அவ ஹீரோ போட்டு தள்ளன்னு பார்த்தா அவன வச்சு பார்த்தீங்கன்னா, அந்த குட்டி பையன் செஞ்சுகிட்டு இருப்பான். அத தான் பார்த்தீங்கன்னா, போன எபிசோட் வந்து முடிஞ்சுச்சு. எபிசோட் ஸ்டார்ட்டிங்லயே 3 பேரும் ஒரு கடையில உட்கார்ந்து ஜாலியா வந்து குடிச்சிட்டு இருப்பானுங்க. அப்ப அந்த வில்ல பை ஹீரோட்ட கேட்கிறா, "நீ வந்து சூ ஃபேமிலியோட மருமகன். உன்னால ரொம்ப ஈஸியாவே அந்த டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியுமே. எதுக்குடா அந்த தேவையில்லாத வேலைலான்னு?" அப்ப ஹீரோ சொல்லுவான், "பேருக்கு தான் நான் சூ ஃபேமிலியோட மருமகன். அங்க இருக்கிற ஒரு பையன மதிக்க மாட்றான் பிரதர். என்ன பண்றது? ஒருத்த கூட எனக்கு காசு தர மாட்றான். அதனால தான் இப்படி பண்ணிட்டு இருக்க" சொல்றான். "அது மட்டும் இல்ல பிரதர். எனக்கு கிடைச்ச உண்மையான நண்பனே நீங்க தான்" அப்படின்னு சொல்லிட்டு, "வாங்க திரும்ப ஒரு தடவ இந்த சூப்பர் செஸ் போட்டு குடிக்கலாம்" அப்படி சொல்றா. சொல்லப்போனா அவனுங்க அங்க சூப்பு தான் குடிக்கிறானுங்க. வேற எதுவும் குடிக்கல. அப்போ அவங்கள கிராஸ் பண்ணி ஒருத்தன் போறான். உடனே அந்த வெள்ள பையன் போயிட்டு, "பிரதர் டேங்க எங்க போறீங்கன்னு?" சொல்லிட்டு கேட்கிறான். உடனே அவன் பார்த்தீங்கன்னா, அவன திசை திருப்பிட்டு ஹீரோ கழுத்துல கத்திய வச்சானா, ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. என்ன எதுக்குடா புடிச்சு வச்சிருக்கீங்கன்னு. குட்டி பையன் கத்திட்டு இருப்பான். மாஸ்டர் விடுறானே, "நீங்க 2 பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள்னு எனக்கு தெரியும். நீ என்ன ஏதாவது பண்ணனா இவன போட்டு தள்ளிடுவான்னு" சொல்லிட்டு இருக்கான் அந்த வில்ல பையட்ட. அந்த வில்ல பையல ஹீரோ போட்டு தள்ளுன்னு தான் வந்து நினைச்சுக்கிட்டு இருந்தான். அப்ப ஹீரோ டேய் காப்பாத்துறா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் அந்த வில்ல பையட்ட. குட்டி பையன் வேற சும்மா இல்லாம, "அவர் யார் தெரியுமா? அவர் சூ ஃபேமிலி மருமகன்டா. அவர் மேலே கை வச்சிடல" அப்படின்னு பேசிட்டு இருப்பான் பாருங்க. இவன் அந்த குட்டி பையல அட்டாக் பண்ணிடுறான். குட்டி பையன் கீழ விழுந்துகிட்டே வந்து கத்த ஆரம்பிச்சிடுறான். "யாராவது வந்து உதவி பண்ணுங்க. போயிட்டு காவலாளிங்க கூட்டிட்டு வாங்கன்னு" சொன்னோனே, அங்க இருந்து எல்லாருமே இந்த பிரச்சனைய வேடிக்கை பார்த்துட்டு பேசிக்கிட்டு இருப்பானுங்க. அப்ப அந்த வில்ல பையலும் ஹீரோவ போக விட சொல்லுவான். அப்ப ஹீரோ புடிச்சு வச்சிருக்கிறவன், "மாஸ்டர் என்ன கொல்றதுக்கு உத்தரவு போட்டாருன்னு எனக்கு தெரியும். நான் இவன விட்டா நீ என்ன கொன்றுவ." அப்ப ஹீரோ, "யாரும் அவசரப்பட வேணாம். நம்ம கத்திய கீழ வச்சுட்டு மெதுவா உட்காந்து பேசிக்கலாம். நான் இவன என்னோட பணைய கைதியா கூட கூட்டிட்டு போறேன். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் இவன ரிலீஸ் பண்ணிருவேன். என்ன யாரும் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு" சொல்றான். அந்த குட்டி பையன் ஹீரோ காப்பாத்துறேன்னு முழக்கம் போட்டு தூக்கி போடுவான் பாருங்க. அது அங்கருந்து வேற ஒருத்தன் மேல பட்டு, அவன் ஒரு பொண்ணு மேல அத தடவி, கொஞ்ச நேரத்துல அந்த கடை மொத்தமா அப்படியே கொழுந்து விட்டு எரியுது. கடைய கொளுத்திட்டே இருக்கு. "நான் உதவிக்கு ஆள் கூட்டு வரேன்னு" குட்டி பையன் ஓடிருவான். ஹீரோ புடிச்சிட்டு வந்தோனே ஹீரோவ ரிலீஸ் பண்ணிடுறான். ஹீரோட்ட மன்னிப்பு வேற கேட்பான். அப்ப ஹீரோவும் அவர்ட்ட சொல்றான், "சீக்கிரமா தப்பிச்சு போய் உயிர காப்பாத்தீங்கன்னு. நான் ஒரு லெட்டர் குடுக்குறேன். இத என்னோட ஒய்ஃப் கிட்ட குடுத்துறீங்களா?" அப்படின்ட்டு ஒரு லெட்டர் குடுக்குறான். இவன் தான் அந்த லெட்டர் குடுத்தான்றதுக்கு அடையாளமா ஒரு ரிங்கியுமே ஹீரோட்ட குடுத்து அனுப்புறான். அப்ப அந்த இடத்துக்கு அந்த வில்ல பையன் வந்துடுறான். வந்து அவன் ரொம்ப நல்லவன் மாரி பேசுறான். "நான் உங்கள எதுவும் பண்ண மாட்டேன். நீங்க பயப்படாதீங்கன்னு." ஹீரோ அங்க நடக்கிறது எல்லாத்தையும் ஒரு மரத்துக்கு கீழ ஒண்ணு நின்னு பார்த்துக்கிட்டு இருப்பான். "நீங்க எனக்காக எவ்வளோ பண்ணியிருக்கீங்க பிரதர். உங்களுக்கும் மாஸ்டருக்கும் என்ன பிரச்சனைலாம் எனக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கு நான் கண்டிப்பா உதவி பண்ணுவேன். உங்க ஒய்ஃப நெனச்சா தான் கவலையா இருக்கு. அவங்களையும் உங்க கூட கூட்டிட்டு போயிருங்கன்றதா" சொல்றான். ரொம்ப நல்லா அவரே பேசிக்கிட்டு இருப்பான். "உங்ககிட்ட செலவுக்கு வேற காசு இருக்கான்னு தெரியலையே. இந்தாங்க அந்த காச வச்சுக்கங்க" அப்படின்னு காசெல்லாம் வேற குடுத்து அனுப்புறான். எல்லாத்தையும் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வில்ல போய் அவன அட்டாக் பண்ணிடுறான். அட்டாக் பண்ணிட்டு சொல்லிக்கிட்டு இருப்பான், "டேய் உன்ன நான் விடுவேன்னு எப்புட்றா நீ நம்புன? கண்டிப்பா உன்ன கொன்னுடுவேன்னு உனக்கே தெரிய வேணாம்" அப்படி சொல்லிட்டு இருக்கிறான். இப்ப இவன கொன்னாச்சா, அடுத்த டார்கெட்டே நம்ம ஹீரோ தான். ஹீரோ மரத்துக்கு பின்னால தான் இருக்கான்றது அவனுக்கு ஏற்கனவே தெரியும். நேரா மரத்துக்கிட்ட தான் வரான். அப்ப ஹீரோவும் வெளிய வந்து, "என்னப்பா இப்ப நீ என்ன கொல்ல போறியா? என்னுடைய வேலைக்காரன் ஆளுங்கள கூட்டிட்டு வரேன்னு போயிருக்கிறான் தெரியும்ல. இப்ப என்ன நீ கொன்னனா, நீ தான் என்ன கொன்னன்னு சூ ஃபேமிலி கண்டுபிடிச்சிருவாங்க. உன்ன சும்மா விட மாட்டாங்கன்னு" சொல்லிட்டு இருக்கா. அப்ப அந்த வில்ல போய் சொல்றான், "இந்த மாரிலாம் சொன்னா நான் பயந்துருவேன்னு நெனைக்கிறியா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லடா. கண்டிப்பா நீ என் கீழ சாவ போற." ஹீரோ எப்படியாவது அவன வந்து பேசி சமாளிக்கலாம்னு எவ்வளவோ ட்ரை பண்ணுவான். இருந்தாலும் முடியல. வில்ல போய் சொல்றான், "இங்க இருக்கிற உல்ஃபுங்க எல்லாத்துக்கும் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டே நீ தான்டா. உன்ன அப்படியே ஸ்லைஸ் ஸ்லைஸா வெட்டி அதுங்களுக்கு போட்டுருவேன். உன் பாடி யாருக்கும் கிடைக்காது. நானும் மாட்ட மாட்டேன்றதா" சொல்றான். ஹீரோ கயிறுலாம் போட்டு கட்டி அவன கொல்றதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான இடத்த தேடி அந்த வில்ல போய் கூட்டு போறான். அப்ப ஹீரோ யோசிக்கிறான், இவன்ட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணுமே. இவன் என் பவருக்கு ஈக்குவலான ஆள் தான். சண்டை போட்டு இவன்ட்ட தப்பிச்சிடலாமா? இல்ல சண்டையில வந்து நம்ம தோத்துட்டோம்னா நம்மள கொன்றுவான். வேற ஏதாவது தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோனோட முக்கியமான ஆயுதத்த கையில எடுத்துருவான். "பிரதர் நீ என்ன எப்படியா இருந்தாலும் கொல்ல தான் போறீங்க. எதுக்கு கொல்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு கொஞ்சம் நான் சந்தோஷமா இருக்கு. அதனால நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன். லாஸ்ட் டைம் என்ன கொல்ல ட்ரை பண்ணி உன் மேல தண்டனை அடிக்கச்சு. ஆனா நீ தப்பிச்சிட்ட. ஏய் அந்த கிறுக்கு போய் நீ தானா? எதுக்குடா அப்பலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு" கேட்பானா? "நீ ஒரு பெரிய ஆள வந்து பகச்சுக்கிட்ட. அதனால தான் நீ சாக போற" அப்படி சொல்றான். ஹீரோக்கு ஒண்ணும் புரியல. யாரடா பகச்சுக்கிட்ட? எதுக்குடா என்ன கொல்றீங்க? உடனே ஹீரோ அவனோட வாழ்க்கை கதைய அந்த இடத்துல ஒரு பெரிய சோக கதைய சொல்ல ஆரம்பிக்கிறான். "எனக்குன்னு யாருமே இருந்ததில்ல. நான் ஒரு அனாதை. முதல் முறையா எனக்கு ஒரு நண்பன் கிடைச்சான். அது நீங்க தான் பிரதர்" அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. "ஏய் நீ தான் சூ ஃபேமிலி மருமகனாச்சே. அங்க யாரும் உன்ன ஒழுங்கா பாத்துலையான்னு" கேட்டா, "எது சூ ஃபேமிலிலயா? அங்க இருக்கிற மொத்த பயலும் என்ன கேவலமா எல்லாம் பார்த்தானுங்க. ஒருத்தன் கூட என்ன மதிக்கவே இல்ல." ஹீரோவோட கதைய கேட்ட இந்த வில்ல பையனே அங்க ஃபீல் பண்ணிடுறான். அது மட்டும் இல்ல, என் பொண்டாட்டி இருக்கால்ல, அவகிட்ட நான் எவ்வளவு நல்ல விதமா நடந்துகிட்டேன்
ட்ரை பண்ணலாம். அவன் என்ன போட்டு அடிப்பா, என்ன டார்ச்சர் பண்ணுவா, என்ன வீட்ட விட்டே வெளிய போ விட மாட்டா, என்ன அடைச்சு வச்சுட்டாங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறா. அந்த வில்ல பையன் பயங்கரமா ஃபீல் பண்ணி அவனோட சோக கதைய சொல்றான். நான் வந்து டெய்லியும் சீக்கிரமா எழுந்திரிப்பேன். அதே மாரி ரொம்ப லேட்டா தான் போய் தூங்குவேன். அவ்ளோ கஷ்டப்பட்டு வேலை செய்வேன். என் மாஸ்டர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட பிறந்த நாள் சிக்கன் சமைச்சு கொண்டாடலான்னு கோழிய ஊர் முழுக்க தேடி பார்த்தா, அன்னைக்குன்னு பார்த்து ஒரு கோழி கூட காணோம். கோழி பண்ணைக்கே போய் ஆட்டியா போட்டலான்னு பார்த்தா, கோழி பண்ணையே காணோம். அன்னைக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? என்னடா இது கதை? இது ஒரு கதைனேட்டு சொல்லிட்டு இருக்குல்லன்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபீல் பண்ணுவான். இருந்தாலும் என்ன பண்றது? தப்பிக்கணும் இல்லையா? அப்படியே அவன் கூட கோஆப்பரேட் பண்ணி இன்னுமே ஹீரோ வந்து சோகமா பேச ஆரம்பிக்கிறான். எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு நண்பன். இல்ல எனக்குன்னு இருக்கிற ஒரே ஆள் நீங்க தான். சாகறதுக்கு முன்னால உங்கள ஒரு வாட்டி கட்டி பிடிச்சிட்டான்னு கேட்பானா? அந்த வில்ல போயில சரின்னு சொல்லுவான். அப்ப ஹீரோ கேட்பான், என் கைய கொஞ்சம் அவுத்து விடுறீங்களா? அப்பதான் கட்டி பிடிக்க முடியும்னு. அவனும் கயிறுலாம் அந்த அறுத்து விட்டு கட்டி பிடிக்குது ரெடியா இருப்பா. அப்ப ஹீரோ விரல் யூஸ் பண்ணி கட்டிலே குத்திடுறான். ஹீரோ அவனை அட்டாக்லாம் பண்ண மாட்டான். 2 விரல் யூஸ் பண்ணி அவன் கண்ணை தான் விடாம குத்திக்கிட்டே இருப்பா. கண்ணு போச்சுன்னு அவன் கதறிட்டு இருப்பான். அது மட்டும் இல்ல, ஹீரோ அவனை அடிக்க கூடாத இடத்துல பாத்தீங்கன்னா அடிச்சிருவான். அடிச்சு தூக்கி அவனை மரத்துல கட்டி வச்சிடறான். அந்த வில்ல பயலுக்கு ஷாக்கா இருக்கு. டேய் உன்னால ஸ்பிரிச்சுவல் பவர் யூஸ் பண்ண முடியுமா? நீ ஒரு கல்டிவேட்டராடன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்ப ஹீரோ அந்த வில்ல பையிட்ட உன்னை இன்னைக்கு பயங்கரமா நான் டார்ச்சர் பண்ண போறேன். நான் கேட்கிற ஒரு சில கேள்விக்கு பதில் சொன்னா உன்னை உயிரோட விடுறேன்னு சொல்றான். யார் என்ன கொல்ல சொன்னதுன்னு ஹீரோ கேட்பான். அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு அந்த வில்ல பைய சொல்லுவானா. இப்ப பாரு என்னோட அல்டிமேட் வெப்பன் எடுத்து உன்னை டார்ச்சர் பண்ண போறேன்னு ஹீரோ அந்த இடத்துல இறங்கி எடுக்கிறான். அது எடுத்து அவனுக்கு கிச்சு கிச்சு ஊட்டிக்கிட்டு இருக்கான். அந்த வில்ல பையன் அந்த இடத்துல சிரிச்சுக்கிட்டே அழுதுகிட்டு இருப்பான். என்னோட மாஸ்டர் தான் உன்னை கொல்ல சொல்லி அமிச்சாருன்ற மாதிரி நீ சொல்லிடுறா. உன் மாஸ்டர் பேர் சொல்றான்னு கேட்டா அதெல்லாம் சொல்ல முடியாதுன்றா. உடனே ஹீரோ 2 இறகா மாத்தி இன்னும் பயங்கரமா கிச்சு கிச்சு விட்ட ஆரம்பிச்சிடறான். என் மாஸ்டர் பேர் மெயின் அந்த வில்ல பேர் சொன்னா ஹீரோ கேக்குறா, டேய் அவங்க ஒரு பொண்ணா? கிறுக்கு பயலே, அவர் ஒரு பையன்றான்னு திருப்பி வில்ல போய் சொல்றான். சரி என்ன காரணத்துக்காக உன் மாஸ்டர் என்ன கொலை சொன்னான்னு கேட்டா எனக்கு தெரியாதுன்றா. திரும்ப ஹீரோ போட்டு அவனை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோட அடுத்த டார்ச்சர் பாதுகாப்பு இல்லாத பச்சி ஜப்பி அப்படி சொல்லிட்டு அவனை கயிறு கட்டி பள்ளத்துல விட்டு விளையாடிக்கிட்டு இருக்கிறான். அந்த பையன் பயங்கரமா பயந்துட்டு உண்மையை சொல்லிடுறேன், என் மாஸ்டர் பாக்குறதுக்கு யாரோ ஒருத்தன் வந்தான். அவங்க 2 பேரும் சீக்கிரட்டா பேசினாங்க. அதுக்கப்புறம் தான் உன்னை கொல்ல சொல்லி மாஸ்டர் எனக்கு மிஷன் கொடுத்தாரு. அப்ப ஹீரோ யாரா அது, யாரா வந்து உன் மாஸ்டர் பார்த்தான்னு கேட்டா எனக்கு தெரியாதுன்னு சொல்றான். ஹீரோ அவனை மிரட்டுறான். அப்ப அந்த வெளில போய் சொல்றான், நிஜமாவே எனக்கு தெரியாது, ஃபுல்லா பிளாக் ட்ரெஸ் போட்டு கவர் பண்ணவன் தான், அது பையனா பொண்ணான்னு கூட தெரியாது சொல்லுவான். அப்படியே ஹீரோ அவங்க கேங்க பத்தி வந்து கேட்கறான். அவன் கேங்க்ல இருக்கிற எல்லாருமே அவங்க மாஸ்டர் தத்தெடுத்து வளர்த்தாராமா. மொத்தம் அதுல 13 பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்ப ஹீரோ கேட்கிறான், அப்பனா நீங்க எல்லாரும் பெரிய கேங்ஸ்டர்ஸா? உங்களுடைய மாஸ்டர் தான் உங்களோட காட்ஃபாதரு. அப்ப அந்த இல்ல பையன், டேய் ஒழுங்கா என்ன போ விட்றா, இல்லைன்னா என்னோட கேங்க்ல இருந்து ஆளுங்க வந்து உன்னை கொன்றுவாங்கன்னு சொல்றான். அப்ப ஹீரோ, டேய் நான் உன்னை போ விடுறேன்னு எப்படா சொன்னேன்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே சொன்னேன், என்னடா இப்ப மாத்தி பேசிக்கிட்டு இருக்குன்னு கதறிட்டு இருப்பாவ. அப்புறம் ஹீரோ அந்த வில்ல பையில வச்சு ஒரு பிளான போட்டுறான். அந்த வில்ல பையில உல்ஃப் வேலியில ஒரு பள்ளத்துல இருந்து போய் தள்ளிடுவான். அப்ப அந்த வில்ல பையன் ஹீரோ கேவலமா வந்து திட்டுறான். ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டான். அப்ப ஹீரோ வந்து, டேய் தம்பி ஓவரா கத்தாதடா, என்ன திட்டுறதுக்கே உன்னோட எனர்ஜிலாம் வேஸ்ட் பண்ண, சீக்கிரமா செத்துருவேன்னு சொல்றான். எதுக்கு அவன் நம்மள கூட்டு வந்து போட்டிருக்கான்னு அவனுக்கு ஒண்ணுமே வந்து புரியல. ஹீரோட்ட கேட்டுட்டு இருக்கான், டேய் என்னடா உன் பிரச்சனை, எதுக்குடா அதெல்லாம் பண்ணிட்டு இருக்குன்னு. அப்ப ஹீரோ சொல்றான், எனக்கு மொத்தம் 20 உல்ஃப் வேணும், நீ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணனா உன்னை அந்த பழத்துல இருந்து மேல தூக்கிடும் அப்படின்னு சொல்றான். அந்த வில்லப்பையில செம கடுப்பு. அது ஹீரோ கேவலமா திட்டிக்கிட்டு இருப்பான். அந்த டைம்ல அந்த வில்லப்பையில அங்க வந்து உல்ஃப சுத்து போட்டுருதுங்க. ஹீரோ சொன்ன வார்த்தையை காப்பாத்தாம மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கா இல்லையா, அந்த வில்லப்பை கேட்கறான். ஏய் இப்ப எப்புட்றா நான் உன்ன நம்புறது? நீ வந்து திரும்ப மாத்தி பேசிட்டனா? அப்ப ஹீரோ சொல்றான், சரி பேப்பர் பேனா எடுத்துன்னு வந்து குடு, அக்ரிமெண்ட் போட்டு தரேன்னு. அந்த வில்ல பயலுகலாம் செம கடுப்பாவுது. இருந்தாலும் அந்த வில்ல பயலால இப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. கோவத்துல கண்ட்ரோல் பண்ணிட்டு மேல வருவோம்ல, வந்ததுக்கு அப்புறம் நான் பீஸ் பீஸா வெட்டி கொலை பண்ணுவேன்னு வந்து மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். பாத்துட்டு இருக்க எல்லாரும் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க. நீங்க வேற சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் நோட்டிஃபிகேஷனையும் ஆல்ல போட்டு வச்சுங்க. ஏன்னா அப்பதான் போற எல்லா வீடியோவும் உங்களுக்கு கான்டென்ட் நோட்டிஃபிகேஷன் ஆகட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.